இன்னைக்கு காதலர் தினம். என்னோட காதலிக்கு காதல் பரிசு கொடுக்க போறேன். கண்டிப்பா இந்த பரிசு அவளுக்கு பிடிக்கும். ஓனர், நான் வந்துட்டேன். ஓனர், 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 வருக வருக என வரவேற்கிறேன். மொட்டைக்கு என்ன காலையில பேதி இருக்குது? ஒரு சமயம் வாடகை எடுத்துட்டு வந்திருப்பானோ? கையில என்னமோ வச்சிருக்கா? என்ன அனுப்பி கேட்டட்டும். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசப்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அந்தி வெயில் குளித்து செய்த மருதாணி போல வெக்கங்கள் வர வைக்கிறாய். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறாய். இந்த ஜீவன் என்னும் கூட என் உயிர் தாங்குது. காதல் சுகமானது. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. உன் வீட்டுக்கிட்ட வந்தாதான் பாட்டா பாடி பயணம் போவா. இன்னைக்கு என்ன என்னை கூப்பிட்டு வச்சு பாட்டு பயணம் போகுது? ஓனர், என்னால பாடாம இருக்கவே முடியாது. அதுவும் அழக பார்த்துட்டா உடனே வந்துரும். சோ கடவுளே, இப்ப எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு நீ பாட்டு படிச்சிட்டு இருக்க? வாடகை கொண்டதுக்கே தந்துட்டு போய் தொலை. இல்ல ஓனர், பரிசு கொண்டு வந்திருக்கேன். என்னது பரிசா? நான் எந்த விளையாட்டு வீட்டுல போய் விளையாண்டு ஜெயிச்சிட்டு வந்தேன்? ஓனர், பரிசுன்னா அந்த பரிசு இல்ல, இது அதை விட பெரிய பரிசு. gift ஓனர், gift. என்ன பையன பரிசு, என்ன கிஃப்ட்? வாடகை கரெக்டா வாங்க மாட்டீங்கன்னு பரிசு தரியா? இல்ல ஓனர், மனச கொள்ளையடிச்சதுக்காக பரிசு. கட்டையாலே அடிக்க போறேன், எதுக்கு மரியாதையா சொல்லிரு. ஓனர், முதல்ல இந்த பரிசை வாங்கிக்கிடுங்க, அதுக்கு பிறகு நான் சொல்றேன். பரிசுல வாங்க முடியாது, எதுக்குன்னு சொல்லு. ஓனர், உள்ள என்னோட மனசு இருக்கு ஓனர், வாங்கிக்கிடுங்க. சே, ஓ மனசு எனக்கு இருக்கு. பேதி எடுப்பா, முதல்ல பரிசு என்ன, அப்புறம் கிஃப்ட் என்ன? இப்போ என் மனசுங்க அதுக்கு வர கிட்டினி ஆட்டு குடல் எல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லுவியா? ஆமா ஓனர், கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னோட இதயம் உள்ளதான் இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? குடல் எங்க இருக்கு? குடல் உடலுக்குள்ள இருக்கு ஓனர். உன் கிஃப்ட் எனக்கு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீனே எடுத்துட்டு போ. ஓனர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஓனர், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நான் உங்களுக்கு பரிசு தரணும், நீங்க எனக்கு பரிசு தரணும். அப்படி ஒரு சூப்பரான நாள் ஓனர். அப்படி என்ன நாள்? இன்னைக்கு சனிக்கிழமை. ஓனர், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. முதல்ல இந்த கிஃப்ட வாங்கி பாருங்க, அப்புறம் தான் எல்லாம் தெரியும். தெரியும் தெரியும், மண்டையில ரெண்டு கால்ல தூக்கி போட்டா எல்லாம் தெரியும். மரியாதையா கிஃப்ட எடுத்துட்டு ஓடி போயிரு. எனக்கு ஒரு பரிசு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். மனசு இருக்கும்பா, அப்புறம் ஆட்டு இருக்கும்பா, குடல் இருக்கும்பா, பியாதி இருப்பான். சரி, நினைச்சாலே டென்ஷன் ஆகுது, எடுத்துட்டு ஓடி போயிரு. ஓனர், நீங்க அதிர்ச்சி ஆவறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்கி பாருங்க, பார்த்தாதான் சந்தோஷப்படுவீங்க. வேண்டாங்க, எல்லாம் மரியாதையா தூக்கிட்டு ஓடி போயிரு. ஓனர், நீங்க வாங்கலன்னா நான் உங்க காலடியில வச்சிட்டு போறேன். மறக்காம எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. என்ன வேலை, அடி என்ன வேலை, என்ன இதயத்தை துளைத்து விட்டேன். எந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இந்த வேலை கிடக்கு, எடுத்துட்டு போ, பியாதி இருப்பான். உன் காலடியில் அது துளைந்தது, நான் வீட்டுக்கு திரும்பி சென்றேன். காதல் என்றால் வெறும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். இன்று கழித்து வரை அந்த காதல் வந்து இரு கண்விழி பிடுங்கி நின்றேன். என்ன வேலை, அடி என்ன வேலை, என் இதயத்தை துளைத்து விட்டேன். சரி, பியாதி இருப்பான். காலடியில கொண்டு வேணும்னே வச்சுட்டு தொலைச்சிட்டேன்னு பாடிக்கிட்டு போறான். சரி, ஆட்டு வச்சிருக்கேன், கிட்னி வச்சிருக்கேங்க. இதை வேற நான் பிரிச்சு பார்க்கணுமாக்கா? ஏற்கனவே ஒரு தடவை கிப்பிட்டு ஓபன் பண்ணி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இதை இப்படியே காலால தள்ளி விட்டு போறது தான் நல்லது. ஆட்டை வைக்க கிட்னி வைக்க இவனுக்கு இடம் இல்லை போல இருக்கு. பார்சல் வச்சிருக்க பியாதி இருப்பான். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. பரிசுமா பரிசு, காதல் தின பரிசு. யார் யாருக்கெல்லாம் காதல் வந்திருக்கோ அவங்கெல்லாம் என்னோட கடைக்கு ஓடி வாங்க. உங்க காதலிக்கு, உங்க காதலனுக்கு பரிசு கொடுக்கணுமா? என்னோட கடைக்கு வாங்க. என் கடையில வந்து ஒரு பரிசை வாங்கிட்டு போய் உங்க காதலிக்கோ காதலனுக்கோ கொடுத்தீங்கன்னா சேராத காதல் சேர்ந்துரும், சேர்ந்த காதல் கல்யாணத்துக்குள்ள போயிடும், கல்யாணம் முடிஞ்ச காதல் குழந்தைய பெத்துக்கிடும். வாங்கம்மா வாங்க, காதல் பரிசு வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. உங்க காதலிக்கிட்ட காதலங்கிட்ட இன்னும் நீங்க காதலை சொல்லவே இல்லையா? ஒரே ஒரு கிஃப்டை வாங்கிட்டு போங்க. நம்ம கடை கிஃப்டே உங்க காதலை கண்டிப்பா சொல்லிடும். வாங்கம்மா வாங்க, காதலர் தின கிஃப்ட் வாங்க, கடைக்கு வாங்க. ஓனர், சத்தமா தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
பிள்ளையை பத்து வயசானவியெல்லாம் எதுக்கு ஏன் கடைக்கு வரிய? என்னது என்ன சொல்லியா? ஓனர், அது வந்து இன்னைக்கு நான் சாப்பாடு கடை போடல, காதலர் தினத்துக்காக கடை போட்டிருக்கேன். அதான் வயசு பிள்ளைகளு வயசு பையன்வேன் காதலிச்சிட்டு இருக்கவிய, புதுசா கல்யாணம் முடிஞ்சவிய, இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் கடை போட்டிருக்கேன் ஓனர். உங்களுக்கு காதலே பிடிக்காது, நீங்க எதுக்கு கடைக்கு வரிய? பேதி இருப்பா, மத்த கடை போட்டா மட்டும் ஓனர் வாங்க வாங்கம்பா. நீங்க தான் முத வியாபாரம் வாங்கணும் ஓனர் அப்படிம்பா. இன்னைக்கு எதுக்கு வந்து அவனுக்கு வயசாயிட்டுங்க? ஏன் நான் வாங்கக்கூடாது இதெல்லாம்? ஓனர், அதான் சொன்னனே ஓனர், உங்களுக்கு காதலே பிடிக்காது. இது காதலிக்கவே வாங்குது ஓனர். போயிட்டு உங்க தம்பி சேகர வர சொல்லுங்க. என்னது என் தம்பி சேகர வச்சிருந்துமா? அவன் என்ன காதலிச்சிட்டா இருக்க உன் கடையில வந்து பொருள் வாங்கிருக்கு? இல்ல ஓனர், அவன் வயசு பையன், அதனால காதலிச்சிட்டு இருக்கலாம், அதனால வர சொல்லுங்கன்னு சொன்னேன் ஓனர். காதலிக்காம இதுவரைக்கும் இருந்தாலும் என்னையாவது காதல வர வைக்கலாம். நல்லா வர வைப்பா, அவனுக்கு பொண்ணு பார்த்தே தாலி கட்டையில. இதுல காதல் ஒண்ணுதான் கேடு. ஆமா என்னது இதெல்லாம்? ஓனர், அதான் சொன்னனே ஓனர், காதலர்கள் கிஃப்ட். காதலிக்கிறவையெல்லாம் அவங்க காதலனுக்கு காதலிக்கு கிஃப்ட் கொடுப்பாவ, அதுக்காக நான் கடை போட்டிருக்கேன் ஓனர். என்னது காதலிக்கவே கிஃப்ட் கொடுப்பாவளா? அட பேதி எடுத்து மொட்டை, அவன் அதுக்கு தான் கொண்டு தந்திருப்பானோ? எங்க வாங்கியிருப்பான்? இவ கடையில தான் வாங்கியிருப்பானோ? அவனை பாத்திரட்ட மொட்டை மண்டையில தவையில வாய்ச்சி விடி. ஓனர், பாத்தியலா, உங்களால என்ன வாங்குதுன்னே தெரியல. குனிஞ்சு நின்று பல மணி நேரமா யோசிச்சுட்டு நிக்க. போங்க ஓனர், போயிட்டு வயசு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா வர சொல்லுங்க. எனக்கும் புருஷன் இருக்காரு, நானும் என் புருஷனும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஓனர், நீங்களா? ஏன் நானும் மனுஷி தானே, நானும் என் புருஷனை காதலிக்க கூடாதோ? இல்ல ஓனர், உங்களுக்கு காதல்னாலே பிடிக்காது. நீங்க என்னடானா இப்ப காதலிக்கேங்கிறிய, அதுவும் உங்க புருஷனை. என் புருஷனை தானே காதலிக்கேன்னு சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரனை காதலிக்கேன்னு சொல்லலையே. எப்படியே சாக்காவிய சாக்கு. எனக்கு காதல் பிடிக்காதுதான், ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு புருஷனை பொண்டாட்டிய காதலிச்சா ரொம்ப பிடிக்கும். ஓனர், நானே என் புருஷனும் கல்யாணத்துக்கு முன்னாடியும் காதலிச்சோம், கல்யாணம் முடிஞ்ச பிறகு காதலிச்சுட்டு தான் இருக்கோம் ஓனர். அப்படின்னா எங்களை உங்களுக்கு பிடிக்குமா ஓனர்? உன்னை பிடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? காதலிக்க போறேன். ஓனர், புருஷன் பொண்டாட்டி காதலிச்சா பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன் ஓனர். முதல்ல உன் புருஷன் வீட்டுல போய் வாழை ஆக்கு வர பிடிக்குதா இல்லையான்னு பாப்போம். சரி ஓனர், உங்க புருஷனுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறிய பாருங்க ஓனர், எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. என் புருஷனுக்கு அழகான ஒரு கிஃப்டா வாங்கிட்டு கொடுக்கணும். இத்தனை வருஷமா காதலர் தினத்தன்னைக்கு நாங்க பிரிஞ்சுதான் கிடந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து காதல சொல்லவே இல்லை. இந்த வருஷம் மாதிரி என் புருஷனுக்கு ஒரு கிஃப்ட வாங்கி கொடுத்து காதல சொல்லிடணும். என்ன வாங்கி கொடுக்கலாம்? எல்லாமே அழகழகா இருக்கே. இதை வாங்கி கொடுக்கலாமா? ஏ குழந்தை, இது எவ்வளவு? ஓனர், வெறும் 300 ரூபா தான் ஓனர். நல்லாதான் இருக்கு, அதனால வேறதான் பார்க்கணும். சரி ஓனர், கொஞ்சம் மேல இருக்கிறத பாருங்க, கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான் ஓனர், மேல இருக்க பத்தியில அது 1000 2000 அந்த மாதிரி வரும். நல்லா இருக்கும் ஓனர், பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அப்படியா? குழந்தை, என் புருஷனுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது வாங்கணும். ஓனர், காபி கப்பு, கரண்டி, தட்டு இந்த மாதிரி வாங்கிடுறீங்களா? அவர் என்ன சாப்பிடக்கு தட்டு இல்ல, காபி குடிக்க கப்பு இல்லன்னு சொன்னாராக்கும். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஓனர், வாட்ச் இருக்கு ஓனர், சூப்பரா இருக்கும். ஹெட்போன் இருக்கு, கூலிங் கிளாஸ் இருக்கு, சேவிங் பண்ற மிஷின் இருக்கு. சேவிங் பண்றதெல்லாம் நான் கிஃப்டா வாங்கிட்டு கொடுக்கேன். என் புருஷனுக்கு நல்ல வாட்சா பாத்தி எடு. ஓனர், மேல இருக்கு பாருங்க, 4 வாட்ச் இருக்கு, அதுல எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. இந்த வெறும் 4 வாட்ச் பையனை வாட்ச் தான் இருக்காக்கும். ஓனர், வாட்ச் எல்லாம் யார் வாங்க போறா? நீ கம்மியா வாங்கிட்டு வந்துட்டேன் ஓனர். சரி, 4ல ஒண்ணு நான் வாங்கிக்கிட்டேன். அந்த பக்கத்துல இருந்து 2வது இருக்குல, அந்த வாட்ச் எடு, சூப்பரா இருக்கு. அதுவா ஓனர், வெறும் 1500 ரூபா தான். அம்மா, 1500 உனக்கு வெறும் 1500 போல்க. ஓனர், காதலுக்கு கண்ணு மூக்கு இல்லாம வேணா, காசையும் பார்க்காது ஓனர். உங்களுக்கு உங்க புருஷன் மேல காதல் இருக்கிறது உண்மைனா காசை பார்க்க கூடாது ஓனர். என்ன சொல்லியா இப்படி இல்லாம இருக்கும்? இருந்தாலும் இருக்கும், கடை போட்டுக்க அவளுக்கு தெரியாமையா இருக்கும், காதலிச்சு வேற இருக்கா. சரி, வேலை குறைக்காம கேட்டு வாங்கிடுவோம். ஓனர், என்ன ஓனர், வேணுமா வேண்டாமா? வாங்கிட்டானே வந்திருக்கேன், யோசிச்சுட்டு கேட்கல. வேணா வேண்டாமான்னு என்ன அர்த்தம்? இல்ல ஓனர், கிஃப்ட் பேக் பண்ணணும்ல, அதான் கேட்டேன். பண்ணு, 2வது இருக்குல, அந்த வாட்ச் எடுத்து பண்ணு. காசு வீட்டுக்கு வரும்போது தாரேன். சரி ஓனர், உங்க காதல் வாழ்க வளமுடன். வானரே, என்ன வானரே, காதல் பரிசு வாங்க வந்திருக்கிய? யாருக்கு? யாருக்கா? உன் கேள்வியே தப்பா இருக்க மீன்காரி. இல்ல வானரே, காதலர்கள் தான பரிசு வாங்க வருவாங்க, நீங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். ஆதி காலத்து கிழவி நீயே வந்திருக்கா, நான் வரக்கூடாதா? நான் சும்மா கடையை வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் வானரே. கடையை வேடிக்கை பார்க்க அப்படியே சின்ன பிள்ளை வேடிக்கை பார்க்க அங்க யாருக்கு கிளம்பி இங்க வரைக்கும் வந்திருப்பாரு. இல்ல வானரே, நீங்க யாருக்கு வாங்கின மாதிரி இருக்கே, அதான் யாருக்குன்னு கேட்டேன். யாருக்கு வாங்கியிருப்பேன்? என் புருஷனுக்கு தான். நானும் என் புருஷனை காதலிச்சுட்டு தான் பரிசு வாங்கியிருக்கேன். ஓ,
மீன்காரக்கா ஓனர் 1500 கிஃப்ட் வாங்கியிருக்காவ, அதையே உங்களுக்கு பேக் பண்ணிடவா? ஏய் அம்மா 1500. பாத்து மீன்காரி, வாங்கின கிப்பிட்டு ரெண்டா உடைஞ்சிர போகுது. என்ன மாதிரி வாய் பழக்க நானே வாய்க்குல பெரும் போல இருக்கு. இல்ல வானரே, நான் ஒரு 5 10 இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஆயிரக்கணக்கில கிப்பிட்டு இருக்கும்னு நினைச்சு பார்க்கலையே. குழந்தை பிள்ளை 10 15 ரூபாய்க்கு ஏதாவது கிப்பிட்டு இருக்கா? மீன்காரக்கா மினிமமே 50 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அப்படியே 50 ரூபாயில என்ன இருக்கு? பல்லு செட்டு இருக்குதா? அதுதான் உனக்கு அங்களுக்கும் சரியா இருக்கா, அதை வாங்கி மாட்டிக்கிடுங்க. வானரே சும்மா விளையாடாதங்க வானரே. ஆமா, பச்சை பிள்ளை இவர் கூட விளையாண்டுட்டு இருக்காவ. ஏய் குழந்தை, இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல, என் கிஃப்ட் தானே போட்டு. ஓனர் இந்தாங்க ஓனர் 1500 ரூபா. தருவேன் 1 ரூபா கூட குறைக்க விடாம பண்ணிவிட்டா. பிறகு தாரே வந்து வாங்கிக்க. சரி ஓனர். வானரே மகன்கிட்ட கொடுத்து மகிழ்ச்சியா காதலர் தினத்தை கொண்டாடுங்க. பின் குறிப்பு ஐ லவ் யூ சொல்ல மறந்துடாதங்க. சோ நீலாம் சொல்லி தர அளவுக்கு ஆகி போச்சு பத்தியா, அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் வாரேன். குழந்தை பிள்ளை 50 ரூபாய்க்கு என்ன கிப்பிட்டு இருக்கு? அதுவா ரோஸ் பூ தான்க்கா, அதுதான் 50 ரூபா, அதுக்கு மேலதான் மத்ததெல்லாம் இருக்கு. சரி அதையே கிப்பிட்டு பேக் பண்ணி தா. அங்கிள்ட்ட இன்னைக்கு கொடுத்து காதலர் தினத்தை நானும் கொண்டாடிறேன். மீன்காரக்கா அதை எதுக்கு பேக் பண்ணணும், அதை கையில கொண்டு போங்களாம். இல்ல வானருக்கு பேக் பண்ண மாதிரி எனக்கு பேக் பண்ணி தான் வேணும். அங்கிள்ட்ட கொடுத்துருவேன், அப்படியே பிரிச்சு பாப்பாவ சந்தோஷப்படுவாவே. அப்ப பார்த்து நான் காதல சொல்லிடுவேன். ஓ அப்படியே, பிளான் சூப்பரா இருக்கு, நல்ல ஐடியா தான். இருங்கக்கா அந்த பேக் பண்ணி தாரேன். ஜாரி குழந்தை பிள்ளை. இன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடிடுவோம். ஏங்க 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 இங்க வாங்க. சரோ நீயா? இந்த பக்கம் வந்துட்டீங்களா? நான் தான். என்ன சரோ திடீர்னு காலையில வீட்டுக்கு வந்திருக்கா? அதுவா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிஃப்டா? அன்னைக்கு என்னோட பிறந்த நாள் கூட இல்லையே சரோ. பிறந்த நாள் இல்ல, ஆனா இன்னைக்கு என்ன நாள்னு கூட உங்களுக்கு தெரியாதோ? என்ன நாள் சரோ? சனிக்கிழமைன்னு தெரியும். ஏங்க இன்னைக்கு காதலர் தினம்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ ஆமால, இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம்ல. ஆமாங்க, மறந்துட்டீங்களோ? ஆமா சரோ, நம்ம என்ன லவ்வர்ஸா, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு. என்ன சொல்றீ? அப்படின்னு நம்மள இதை கொண்டாட கூடாதோ? கொண்டாடலாம் சரோ, ஆனா லவ்வர்ஸ் தான் இதை மெயினா கொண்டாடுவாங்க. ஏன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு கொண்டாடினா என்ன ஆகும்? ஒன்னாவது சரோ, அன்பு அதிகமாகும். நான் இந்த காதலர் தினத்துக்கு உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரோ என்கிட்ட நீ முதலே சொல்லியிருந்தா நானும் வாங்கி வச்சிருப்பேன்ல. நான் மறந்துட்டேன் சரோ, எதுவுமே வாங்கி வைக்கலையே. பரவாயில்ல, அதை வாங்கி வைக்கல, விடுங்க. நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கிடுங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? ஏத்தே நல்லா இருக்கீங்களா தேய்? நல்லா இருக்கேன். ஆமா கையில என்ன ஏதோ கிப்பிட்டு மாதிரி இருக்கு? அம்மா இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அதான் சரோ இன்னைக்கு எனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்காமா. என்னது வாங்காத டேயா? ஏத்தே அப்படிலாம் இல்ல தேய், நல்ல நாள் தான், காதலர் தினம். அதான் என் புருஷனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இப்போ இதெல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டியே. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? ஏத்தே என் புருஷனுக்காக வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் தேய். அப்படியே வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கா? ஏன் மாவன்ட்ட 4 5 வாட்ச் கிடக்கு. என்கிட்ட தான் வாட்சே இல்ல. தா இந்த வாட்சை நானே கட்டிக்கிறேன். ஏத்தே இது ஆம்பளைகளுக்கு கட்டுற வாட்சி. பரவாயில்ல இருந்துட்டு போட்டு, அவன்ட்ட நிறைய வாட்ச் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது என்கிட்ட தான் இல்ல, நான் கட்டிக்கிறேன். சே கிழக்கு பேதியில எடுத்துட்டு. ஏங்க உங்களுக்காக வாங்கிட்டு வந்து உங்க அம்மா பிடிக்கிட்டு ஓடியது பாருங்க. சரோ அது ஆம்பளைங்க கட்டுற வாட்சி தானே, ஓபன் பண்ணி பார்த்த உடனே அம்மா என்கிட்ட தந்துருவாங்க. உங்க அம்மா உங்ககிட்ட கரெக்டா வாங்கிட்டு வந்தானாக்கும். நான் உங்ககிட்ட தந்துட்டு வாழ்த்து சொல்லக்காக வந்தேன். சரி சரோ இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட gift தந்ததா நினைச்சு வாழ்த்து சொல்ல. என்னத்த சொல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நான் கொண்டு வந்தாலும் வழங்காம போயிடும். முதல்ல நான் வாட்சி வாங்கிட்டு வந்தேன், என்னைய தான் சொல்லணும். ஏதாவது ஒரு கரண்டி தட்டி செம்புனி வாங்கிட்டு வந்திருக்கணும். சரி சரோ கோச்சிக்காத. ஹாப்பி லவர்ஸ் டே. ஆமா, இத கேட்க தான் அங்க இருந்து வந்தேன். வேற என்ன சரோ? காதலர் தின வாழ்த்துக்கள். நான் போறேன், உங்க அம்மாட்ட இருந்து வாட்சி வாங்கிடுங்க. சே கேவி குரங்கு விடுங்கிற மாதிரி பிடிங்கிட்டு ஓடிட்டு. சரோ ஐ லவ் யூ சரோ. எனக்கு சொல்லவே இல்ல. அதேதான் உங்களுக்கும்.
இப்படி சொன்னா எப்படி சரோ? ஐ லவ் யூன்னு சொல்லு.